நிவின பார்த்தோன்னா குமரன் வந்து ஏன் அவசரமாக கூப்பிட்ட நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படின்னோடனே என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட விஜய் வந்து 11 மாதம் சொன்னாருன்னு சொல்லிட்டு. இப்போவும் அதே தான் சொல்கிறாரு. உனக்கு காவேரி கிடைப்பான்னு சொல்கிறாரு, வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னோடனே என்னடா சொல்கிற, மறுபடியும் அப்படி சொன்னார். ஆமாண்ணே, நேற்று வந்து விஜயை நான் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் மீட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். என்னடா சொல்கிற, மறுபடியும் மறுபடியும் ஏன் அப்படி சொல்லணும், அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. காவேரிக்கு எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. உடனே வந்து டேய் நீ என்னடா சொல்ல வர அப்படின்னா, சரிண்ணே அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இல்லை, காவேரி எதுக்காக விஜயை கல்யாணம் பண்ணிங்கன்னா உனக்கு தெரியுமா? அதான் தெரிலன்னு சொன்னேனேடா. சரிண்ணே, அப்போ என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னா சரி, அப்போ வந்து என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல நிவினே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னோடனே என்ன விஷயம், என்கிட்ட சொல்லலாமா வேணாமா? இல்லைண்ணே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது வந்து நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லு, இந்த மாதிரி வந்து பணத்தை நான் தொலைச்சிட்டேன் நிவின், அதை காவேரி தான் வந்து மீட்டு கொடுத்தா, அப்போ தான் கல்யாணம் நடந்தது அப்படின்னும் அதிர்ச்சி அடைகிறாரு. பணத்தை தொலைச்சிட்டியா, அவ்வளோ அமௌண்ட்டை எப்படி நீ தொலைச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது இந்த காசுக்காக தான் வந்து தன்னோட வாழ்க்கையை பணைய வச்சாளா காவேரி? ஐயோ, ரொம்ப பெரிய வந்து விஷயம் செஞ்சுருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மனசு கஷ்டப்படுறாரு. என்னடா சொல்கிறா, எதுவும் சொல்ல வந்தியே அப்படின்னா, ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா, சரிடா விஜய் எதுக்காக அப்படி சொன்னார் யோசிச்சு, அதை நான் பார்த்துக்கலாண்ணே, அது எதுக்கு சொன்னான்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிண்ணே, முக்கியமான விஷயமா நான் போகணும், அப்புறம் உங்ககிட்ட மீட் பண்ணுறேன். என்னடா இது எதுவும் சொல்லிட்டு போகிறேன், காசை பற்றியெல்லாம் கேட்டேன். சரிடா முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடாதடா, காவேரி நான் அவ்வளோதான்டா, யார்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லியிருக்காடா, பாவண்டா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாடா. இப்போ வரைக்கும் அந்த காசுக்காக வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குதா, காவேரி அட்டன் பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் எல்லாத்தையும் நான் அப்புறம் பேசிக்கிறேன், முக்கியமான விஷயமா நான் போகணும், நான் வரேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்புறாரு. அப்போ காவேரி காசுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, நம்ம எப்படியாவது வந்து அந்த காசை வந்து கொடுத்து காவேரியை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. அடுத்து வந்து நிவின் காவேரியை மீட் பண்ணுறாரு. அப்போ காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு காவேரி, நீ கவலைப்படாத, இந்த விஷயத்துலேருந்து நான் உன்னை மீட்கிறேன் அப்படின்னோடனே, என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து விஜய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீயும் விஜய் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க புரியுதா, நான் தேவையில்லாமல் பேசலை, எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். குபரனும் சொல்லிட்டாரு என்கிட்ட விஷயத்த, பணம் காண போன விஷயம், அதனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி, நீ எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம், நீ வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ வந்து எதனால் இது மாதிரி பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன, விஜய்க்கு கொடுக்க வேண்டிய பணம், இது எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க என்கிட்ட அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படி சொல்கிற, இந்த பணத்தால் தானே விஜய் கூட நீ இருக்க வேண்டியதாக இருக்குது, இந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா விஜய் கூட நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கப்புறம் நீ வந்துடலாம் விஜய் விட்டு, அப்புறம் உனக்கு பிடிச்ச நீ வாழ்க்கை வாழலாம்ல அப்படின்னோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. பிடி காவேரின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கொடுக்குறாரு. உடனே அந்த பணத்தை தூக்கி அப்படியே எறிகிறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற, வேற என்ன சொல்கிறது, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா, உங்ககிட்ட பணம் கேட்டேனான்னு கேட்குறேன், கேட்காம ஏங்க பணத்தை தரீங்க, நான் உங்ககிட்ட பணமே கேட்கல, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் சொன்னால் என்ன வேணாலும் நீங்கள் நம்பிடுவீங்களா, அவர் 1000 சொல்வாருங்க என்னை பற்றி, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க, புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதா, அதில் நீங்கள் 3வது மனுஷன், நீங்கள் மூக்கு நுழைக்கக்கூடாது. என்ன காவேரி பேசுகிற, நீ கான்ட்ராக்ட் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு, அது உண்மைன்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் காவேரி இப்படி பேசுகிறா, அப்படி தாங்க பேசுவேன், பணத்தை கொடுக்க நீங்கள் யாருங்க, உங்ககிட்ட நான் பணம் வந்து கேட்டேனா, இல்லை காவேரி விஜய் சொன்னார் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு, அது அவர் நினச்சிக்கிறாருங்க, அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை, நான் விரும்பி தான் அந்த கல்யாணத்தை வந்து பண்ணிக்கிறேன் புரியுதா, பணம்ன்றது எனக்கு 2ஆம் பட்சம் தான், என் வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க, தயவு செய்து என் வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறது, என் விஷயத்தை தலையிட்டீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு போகிறாங்க.